நமஸ்காரம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசியில விரயஸ்தானமான மீனத்துல சனீஸ்வரன் வந்ததால, அதுவும் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனத்துல ஏற்கனவே ராகு, சுக்கிரன் உச்சத்துல, புதன் நீசத்துல, சனீஸ்வரன் சூரியனும் நிற்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாள் மட்டும் இந்திய அளவுல ஷேர் மார்க்கெட்ல முதலீட்டாளர்கள் 19 லட்சம் கோடி இழந்திருக்காங்க. உலக அளவுல அதே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அமெரிக்கால மட்டும் இழப்பாயிருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்ற ஐடி ஒர்க் பண்ற பசங்க யாரா இருந்தாலும் இது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை விட வேண்டாம். அதே மாதிரி படிச்ச பசங்க வெளியூர் போறேன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஊர் எல்லாமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விழுந்தது விழுந்துருச்சுன்னா உடனே விழும். ஆனா அது மீண்டு எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாசம் ஆகும். அதனால இனி முதலீடுகள் பண்ணும் போதோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில ஒர்க் பண்றப்ப எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு வேலை கிடைக்கிறது மாதிரி விட வேண்டாம். எஜுகேஷன் படிக்கிற பசங்க கேம்பஸ் இன்டர்வியூல ஒரு கொஞ்சமான சேலரி கிடைச்சா கூட அந்த வாய்ப்பை தவற விட வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் இந்த இனிமே கொஞ்ச நாளைக்கு உலகமே மந்த நிலைக்கு போகும். வியாபாரங்கள்ல நிறைய நஷ்டங்கள் வரும். ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்தும் இந்த விஷயங்கள். பொருளாதாரத்துல இந்தியா பரவாயில்லன்னு சொல்லலாம். 3% லாஸ் மட்டும்தான் சந்திச்சிருக்கு இந்த இழப்புல. பட் மத்த எல்லா உலகமும் பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா நாடுகளும் பெரிய லெவல்ல இழப்பு சந்திச்சதால ஆட்கள் குறைப்பீடு பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி விஷயத்த நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வரும் முன்னாடி எங்களால் சொல்ல முடியும் அதெல்லாம் தவிர்க்கணும். பெரிய முதலீடுகள் இருந்தால் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.